தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். கலப்படப்பால் பொதுமக்களுக்கு எச்சரிக்கை என்ற தலைப்பில் இந்த காணொளியை நாம் காண்கிறோம். கலப்படப்பால் பொதுமக்களுக்கு எச்சரிக்கை. பொதுவாக முன்பெல்லாம் வீடுகளுக்கு பால் ஊற்றுவார்கள். ஆடு மாடு வச்சுருக்கவங்க பால் கறந்து வீடுகளுக்கு பால் ஊற்றுவாங்க. இல்லாட்டினா பொது இடத்துல கேன் வச்சு பால் ஊற்றுவாங்க. இப்போ ஏறத்தாழ ஒரு 20 வருஷமாக பாக்கெட் பால் விற்பனைக்கு வருது. ஆவின் பால் பாக்கெட் பால் விற்பனைக்கு வருது. இப்போ போட்டியாக தனியார் நிறுவனங்கள்லாம் இறங்கிட்டனால அந்த ஆரோக்கியா பால், சேவா பால், ராஜ் பால் அப்படின்னு பாக்கெட் பால் வருது. ஆனால் இந்த பாக்கெட் பால் விரும்பாத மக்கள், அதாவது குழந்தைகள் வச்சுருக்கவங்க, இவங்க என்ன பண்ணுறாங்க, பசும்பால் தான் கொடுக்குறோம் அப்படின்ட்டு பசும்பால் விரும்புகிறாங்க. இதுக்காக வேண்டி வீட்டில் பசுமாடு வச்சுருக்கவங்க கேனில் கொண்டு பால் ஊற்றுறாங்க. பைக்கில் கொண்டு சின்ன கேன் வச்சுருப்பாங்க, ஊற்றுறாங்க. சில பால் பண்ணைகள்லேருந்து எடுத்து சம்பளத்துக்கு ஆள் வச்சுருப்பாங்க. இல்லாட்டினா அவங்க பால் பண்ணையில் போய் ஒரு 100 லிட்டரு பால் எடுத்துகிட்டு விற்பாங்க. எடுத்துகிட்டு 100 லிட்டர் காசு கொடுத்துருவாங்க. அங்கே 100 லிட்டர் பால் 30 ரூபாய்க்கு விற்றாங்கன்னா இவங்க 50 ரூபா அப்படின்னு சொல்லி விற்பாங்க. அந்த பால், அந்த பசும்பால் கொண்டு விற்கிறாங்க பார்த்தீங்களா, வீட்டுக்கு கொண்டு கொடுக்குறாங்க பார்த்தீங்களா, அதில் கலப்படம் இருக்குது. அதாவது இந்த சில பொம்பளை ஆளுக்க, ஆம்பளை ஆளுக்க, இந்த வயசானவங்க சின்ன கேனில் கொண்டு பால் ஊற்றுவாங்க. அதில் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அவங்க வீட்டு பால் தீர்ந்துருச்சுன்னா கொடுத்துட்டு போயிடுவாங்க. ஆனால் இந்த பெரிய பெரிய கேனில் பின்னாடி பைக்கில் கட்டிட்டு வராங்க பார்த்தீங்களா, இவங்க பால் ஊற்றும்போது பால் பத்தலை அப்படின்னு சொன்னாங்கன்னா என்ன பண்ணுறாங்க, பால் குறைஞ்சி போச்சு, இன்னும் ஒரு 20 வீட்டுக்கு ஊற்றணும் அப்படின்னாங்கன்னா ஒரு 10-20 பேர், ஒரு 3 பேர், 4 பேர், 5 பேர் இந்த மாதிரி பால் விற்கிறவங்க ஒன்று சேர்ந்து ஒரு இடத்துக்கு வர்றாங்க. அவங்ககிட்ட இருக்க பாலை இவங்ககிட்ட மாற்றிக்கிட்டு பாக்கெட் பால் வச்சுருப்பாங்க. இந்த பாக்கெட் பாலை வாங்கி அதை உடச்சி இந்த பாலோட சேர்த்து கலக்கிறாங்க. கலந்துட்டு ஏதோ ஒரு பவுட்ரு மாதிரி இருக்குது, அந்த பவுடரையும் போடுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அது உண்மையாக என்னன்னு தெரியல. அதாவது பெரிய கேனில் வீட்டு பசுமாட்டு பாலை கொண்டு வராங்க. அதை தீர்ந்து போகிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா, இன்னும் ஒரு 10-20 வீட்டுக்கு பால் கொடுக்கணும், பால் பத்தலை அப்படின்னா அதில் என்ன பண்ணுறாங்க, பாக்கெட் பாலை வாங்கி உடச்சி ஊற்றி அதில் ஒரு சின்ன ஒரு பவுடரை கலக்கி அது பசுபால் மாதிரி ஆயிடுது. உடனே கொண்டு போய் விற்கிறாங்க. இது மக்களை ஏமாத்துறதுக்காக வேண்டி செய்கிறாங்க. இது இந்த சின்ன சின்ன கேன் வச்சுருக்காங்க பார்த்தீங்களா, பொம்பளை ஆளுக்க, வயசானவங்க வீட்டில் பாலை கறந்து விற்பாங்கல்ல, அவங்க பண்ணுறது கிடையாது. பெரிய பெரிய அலுமினிய கேன் அந்த வண்டியில் பைக்கில் பின்னாடி கட்டிட்டு வராங்க பார்த்தீங்களா, இவங்க இந்த வேலை பார்க்குறாங்க. அதனால் பொதுமக்கள் இந்த பசும்பால் நினச்சி ஏமாந்துடாதீங்க. ஏன்னா பசும்பாலில் கூட கடைசி நேரத்தில் அவங்க பாக்கெட் பாலை உடச்சி ஒரு சின்ன பவுடரை போட்டு கலக்கிறாங்க. இப்போ நேற்று பார்த்தீங்கன்னா தென்காசி மாவட்டம் பாவூர் சத்திரத்தில் ரசாயன பால் உற்பத்தி செஞ்சுருக்காங்க. அதை ஒரு 300 லிட்டரை கைப்பற்றி அடிச்சிருக்காங்க. ரசாயன பால்னால் கெமிக்கல் பாலாம். எப்படி பாருங்கள், அது எதை கலந்து பால்னு சொல்லி விற்கிறானே தெரியல. கெமிக்கல் பால்னால் என்ன ரசாயனத்தை கலந்து பால் டேஸ்ட்டுக்கு கொண்டு விற்கிறான்னு தெரியல. கெமிக்கல் பால் உற்பத்தி செஞ்ச ஒரு 300 லிட்டர் பாலை அழிச்சிருக்காங்க. அதை உற்பத்தி செஞ்சவங்கள கைது பண்ணியிருக்காங்க பாவூர் சத்திரத்தில் உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள். ஆகவே பொதுமக்கள் பசும்பால் நினச்சிட்டு நீங்கள் ஏமாந்துடாதீங்க. பசும்பால் இந்த கிராமத்துலேருந்து வீட்டில் இந்த பொம்பளைய, ஆம்பளைய சின்ன கேனில் கொண்டு ஊற்றுவாங்க, அது ஓகே. ஆனால் அந்த பின்னாடி பெரிய பெரிய அலுமினிய கேன் வச்சுருக்காங்க பார்த்தீங்களா, அலுமினிய கேன் வச்சுட்டு பெரிய பெரிய கேன் வச்சுட்டு விற்பாங்க. பால் தீர்ந்து போச்சுன்னா, பண்ணையில் எடுக்கிற பால் தீர்ந்து போகிற மாதிரி இருந்துச்சுன்னா டக்குன்னு பாக்கெட் பாலை உடச்சி ஒரு சின்ன பவுடரை போட்டு கலக்கிறாங்க. அதனால் பொதுமக்கள் எச்சரிக்கையாக இருந்து கொள்ளணும். ஏன்னா அப்படி யாராவது பண்ணாங்கன்னா உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகளுக்கு கொடுங்க. எங்கள் இதே பார்த்தீங்கன்னா மதுரையில் சிக்கந்தர் சாவடியில் அந்த கெஸ்விக் ஸ்கூல் முன்னாடி காலையில் 7 காலுக்கு இந்த மாதிரி ஒரு 2-3 பேர் அந்த பால் விற்கிறவங்க, அந்த பின்னாடி அலுமினிய கேனில் பால் விற்கிறவங்க ஒன்று சேர்ந்து அந்த இடத்துல வச்சுட்டு அப்படி இப்படின்னு பயப்படுவாங்க. ஆள் வராங்களான்னு பார்த்துட்டு பாக்கெட் பாலை உடச்சிட்டு சின்ன பவுடரை போட்டு கலக்கிறாங்க. அதனால் பொதுமக்கள் எச்சரிக்கையாக இருந்து கொள்ளணும். அப்படி ஏதாவது பாலில் கலப்படம் பண்ணாங்கன்னா உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகளுக்கு புகார் கொடுக்கும்படி கேட்டுக்கொள்கிறோம்.